acyclic compound. So நமக்கு cyclic compound. So நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கு நேம் கேட்டாங்க அப்படின்னா கார்பன் 1 2 3 4 கார்பன் இருக்கு. ஸோ 4 கார்பன் இருந்தால் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு. ஸோ 4 கார்பன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல இது வந்து சைக்கிளிக்கா இருக்கு. சைக்கிளிக் அப்படின்னா எங்க ஆரம்பிக்குதோ ஸோ அங்கேயே வந்து முடியுது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா நம்ம சைக்கிளிக் சொல்லுவோம். ஸோ சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணுவோம், சைக்ளோ பியூட்டேன் சொல்லுவோம். சைக்ளோ எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குனால ஏன்னு முடிக்கும். ஸோ இன்கேஸ் இப்படி இருக்கும் டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா சைக்ளோ பியூட்டீன். அந்த நம்பரிங் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? சைக்ளோ பியூட்டீன் இல்லாட்டி பியூட் 1ஈன் எப்படி வேணா நீங்க எழுதிக்கலாம். சைக்ளோ பியூட் 1ஈன். ஸோ இங்கே 5 கார்பன் இருந்தது அப்படின்னா சைக்ளோ பென்டேன். சைக்ளோ பென்டேன் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு, அதனால தான் ஏஎன்இன்னு முடிக்கும். இல்லை டபுள் பாண்ட் இருக்குன்னா சைக்ளோ பென்டீன். ஸோ இன்கேஸ் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருந்தது அப்படின்னா மெத்தில் சைக்ளோபியூட்டேன். சரி, பொசிஷனை ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருந்தால் அதோட பொசிஷனை மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. மென்ஷன் பண்ணி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஸோ 1 மெத்தில் சைக்ளோபியூட்டேன் அப்படி எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ 1 2 3 4 அப்போ நமக்கு 1 மெத்தில் சைக்ளோபியூட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மெத்தில் சைக்ளோஹெக்சேன். சப்ஸ்டிட்யூயன்ட் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ 1 மெத்தில். ஸோ இப்போ 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு அப்படின்னா சைக்ளிக் ரிங்லயே ஸோ மெத்தில் இருக்கு, ஸோ எத்தில் இருக்கு. இது வந்து நமக்கு ப்ரொபைல். ஸோ இதுல எது அல்பபெட்டிக்கல் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா எம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இது வந்து மெத்தில், இது வந்து ப்ரொபைல். ஸோ நம்ம நம்பரிங் கொடுக்கும்போது ஸோ மெத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இங்கே 1 2 3 4 5. ஸோ நமக்கு எப்பவுமே சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து லோயஸ்ட் நம்பர்ல வர்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கணும். அதுக்காக நீங்க எப்படி போயிடக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு ஸோ இங்க நம்பரிங் வச்சு 1 2 3 4 5 வந்துடக்கூடாது. சரி, எப்படி வச்சிடக்கூடாது. ஸோ ஆரம்பத்தில் படிக்கிறப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும். வரும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பரிங் வைக்கவே கூடாது. ஸோ எப்பவுமே சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து லோயஸ்ட் நம்பர்ல இந்த மாதிரி லீஸ்ட் நம்பர்ல வர்ற மாதிரி தான் நமக்கு ஐயூபிஎஸ் நேம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதுல எது நமக்கு கரெக்ட் அப்படின்னா ஸோ இங்கேயும் சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஸோ மெத்தில் இருக்கு. ஸோ இது வந்து மெத்தில். அனதர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபைல் குரூப். இப்போ எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா எம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீஸ்ட் நம்பர்ல வர மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ லீஸ்ட் நம்பர்ல மாதிரி மெத்தில் எதுல லீஸ்ட்ல வருது அப்படின்னா ஸோ இந்த இதுல தான் நமக்கு மெத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் வந்து செகண்ட் வருது. ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துக்க கூடாது. ஸோ அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு எழுதும்போது ப்ரிஃபிக்ஸை முதல் எழுதிடணும் சப்ஸ்டிட்யூயன்ட். அப்போ பொசிஷனோட எழுதணும். அப்போ 1 மெத்தில் 2 செகண்ட் பொசிஷன்ல ப்ரொபைல் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபைல்.
3 கார்பன் தான் ப்ரொபைல். அப்போ சைக்ளோ 5 கார்பன் இருக்கு, அது ரூட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 சைக்கிளிக்கா இருக்கிறதுனால சைக்ளோ பென்டேன். ஏன் முடிக்கிறப்பனா எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால தான் இங்க ஏன்னு முடிக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் நேம். இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு இதுக்கு நம்ம எப்படி நம்பரிங் போடுற எக்ஸாம் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனால டேரக்டா கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம நம்பரிங் வைக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ண அப்படின்னா நம்பரிங் வைக்கும்போது 1 2 3 4 5 6 1 இப்போ வைக்கும்போது 1 2 3 4 5 6. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட்னு பார்க்கும்போது 1 2 5ல இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்போ அடுத்து நம்ம ரெண்டுமே சேமா இருந்த அப்படின்னா அடுத்த பொசிஷனை பார்க்கணும். 2 இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு 2 இருக்கு. ஸோ அப்போ இதுவும் நமக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ பாருங்க இங்கே 5 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ நமக்கு லீஸ்ட் நம்பர்ல வரும். ஸோ அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நாட் ப்ரிஃபர்ட். அப்போ நமக்கு மோர் தென் 2 சப்ஸ்டிட்யூயன்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எழுதும் போது முதல் ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். யூபிஎஸ்சி நேம் எழுதணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பபடியில் ஆர்டர் நம்ம செலக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்கு, அப்புறம் ப்ரொபைல் இருக்கு, அப்புறம் எத்தில் இருக்கு. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு இது ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட், இது தேர்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐபிஎஸ் நேம் எழுதணும். ஸோ ஏன் அப்புறம் அல்பபடியில் ஆர்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதோட பொசிஷன் நம்ம எடுத்து எழுதிக்கணும். 4 எத்தில், 2 மெத்தில், அடுத்து 1 ப்ரொபைல். 6 கார்பன் இருக்கிறதுனால இது சைக்கிளிக்கா இருக்கிறதுனால சைக்ளோ ஹெக்ஸே. இப்படிதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். இதுக்கு யாராவது நேம் சொல்லுங்க. இதுக்கு யாராவது நேம் சொல்றீங்களா? நம்ம நம்பரிங் வைக்கும்போது 1 2 3 4 5 இப்படி வைக்கும்போது 1 2 3 4 5. அப்போ சப்ஸ்டிட்யூயன்ட் பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்து பாருங்க 1. ஸோ இந்த 2 மெத்தில் இருக்கு. ஸோ நம்ம அப்போ 2 டைம் 2 போடணும். ஸோ இந்த இடத்துல ஒரு மெத்தில் இருக்கனால அந்த பொசிஷனை ஒரு தடவை தான் போட்டிருக்கோம். 1 இதுல 2 மெத்தில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம 2 டைம் போடுவோம். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2 மெத்தில் இருக்கு. ஸோ அப்போ 1, 1 இந்த இடத்துல 2ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், லீஸ்ட் நம்பரை பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கேயும் இப்போ 1 இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு சேமா இருக்கு. ஸோ இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இதுதான் கரெக்ட். சரிங்களா? அப்போ இது நமக்கு ஐபிஎஸ் நமக்கு எடுத்துக்கிற கூடாது. ஸோ இப்படி எடுக்கும்போது அப்போ பாருங்க 1, 1 ஏன்னா 2 மெத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் 1, 1ன்னு போடுறோம்.
அப்புறம் நமக்கு 2. ஏன்னா 2லயும் மெத்தில் தான் இருக்கு. ஸோ அதனால அதை சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ வேற சப்ஸ்டிடியூயன்ட் இருந்தா அப்படின்னா நம்ம இதை எழுதிட்டு அதை எழுதணும். அப்போ இங்க எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனால தான் நம்ம ஒரே டைம்ல எழுதிடுறோம். 3 இருக்கிறதுனால ட்ரைமெத்தில் சைக்ளோபென்டேன். ட்ரைமெத்தில் சைக்ளோபென்டேன். ஸோ இதுதான் இதோட ஐயூபிஏசி. சில காமன் நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ